எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிட்னி மருத்துவர் டாக்டர் வாத்சல்யன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலான்னா, கிட்னியோட முக்கியமான செயல்களை பற்றி பார்க்கலாம். கிட்னியோட முதல் முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் அகற்றுறது தான் கிட்னியோட முதல் முக்கியமான வேலை. ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் அகற்றுறதுல 2 உறுப்புகள் முக்கியமான வேலை பார்க்குது. ஒன்று கல்லீரல், இன்னொன்று சிறுநீரகம். கிட்னி என்ன பண்ணுதுன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய மருந்துகள், உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், அதாவது யூரியா, கிரியேட்டின், இந்த மாதிரி கழிவுகள் எல்லாத்தையும் யூரின் மூலமாக வெளியேற்றி நம்ம உடம்பை சீர்நிலையில் வச்சுருக்கு. 2வது முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, உடம்புல இருக்கக்கூடிய நீர்ச்சத்து அளவை சீராக வச்சுருக்கு. இப்போ நம்ம அதிகமாக தண்ணி குடித்தாலோ அல்ல கம்மியாக தண்ணி குடித்தாலோ கிட்னி உடம்புல எவ்வளவு நீர் தேவையோ அவ்வளோ வச்சுட்டு மிச்ச நீரை யூரின் மூலமாக வெளியேற்றிடும். 3வது, உடம்புல இருக்கக்கூடிய தாதுக்கள், அதாவது சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், இந்த மாதிரி எலக்ட்ரோலைட்ஸோட அளவுகளை சீராக வைக்கிறதுக்கு கிட்னி ஒரு முக்கியமான வேலையை பார்க்குது. 4வது முக்கியமான வேலை என்னென்னா, உடம்புல இருக்கக்கூடிய ஆசிட் அளவு. நம்ம மெட்டபாலிசம்னால உடம்புல நிறைய ஆசிட் கொஞ்சம் கொஞ்சமாக சுரந்துக்கிட்டு இருக்கும். அந்த ஆசிடை யூரின் மூலமாக வெளியேற்றுறதுனால கிட்னி ஒரு முக்கியமான வேலை பார்க்குது. 5வது வேலை, விட்டமின் டியோட ஆக்டிவ் ஃபார்ம் கிட்னி தான் உற்பத்தி பண்ணுது. 6வது, எரித்ரோபொய்ட்டின் ஒரு ஹார்மோனை கிட்னி தான் உருவாக்கி உடம்புல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் அளவை நார்மலாக மெயின்டைன் பண்ணுது. கிட்னிக்கு இன்னொரு முக்கியமான வேலை என்னென்னா, உடம்புல இருக்கக்கூடிய பிபிஐ அதிகமாக பெர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுறது. உடம்புல இருக்கக்கூடிய பிபிஐ குறையாமலோ அதிகமாகாமலோ பார்த்துக்கிறது நார்மல் கிட்னியோட முக்கியமான வேலை. கிட்னி வேஸ்ட்டை மட்டும் வெளியேற்றாமல் இந்த மாதிரி பல்வேறு வேலைகள் பார்க்குறதுனால தான் கிட்னிக்கு முக்கியமான வேலைகள் இருக்குது. கிட்னி பழுதாகும் போது இந்த எல்லா பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தருக்கும் ஒரு தொந்தரவுகள் வருது. நன்றி.